அவரவர் தமக்குமுள்ள ஆயுசும் பொருளும் தொழும் இவர்களை வித்தையும் எழில் மரணங்கள் பிரம்மதேவன் கர்ப்பத்திலே நிச்சயிறான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிரம்மன் தான் முக்கியம். கொஞ்சம் முன்னாடி நம்ம சிஷ்யம் சொன்னாப்புல பிரம்மன். அப்போ மந்திரங்களே யார்? பிரம்மனை கும்பிடலன்னு ஒன்றுமே கிடைக்காது. அதுதான் குரு பிரம்மா. மந்திரம் சொல்லும்போதே வந்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு, மகேஸ்வரா, அதுக்கடுத்து சிவன் தான். அந்த 3 பேர் தான். இந்த 3 தான் எல்லாமே. அப்போ வந்து என்னென்னா அந்த 3 கும்பிடும்போது தான் வேலை செய்யும். அப்போ பிரம்மன் தான் முதல்ல வர்றான். அப்போ பிரம்மன் இல்லாமல் எந்த மந்திரங்களும் கிடையாது. அப்போ வந்து அவன் பிரம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை படிங்க. திருப்பட்டூர் போகிறோமே இல்லையா, தினசரி எடுத்து பிரம்மனுடைய காயத்திரம் என்னென்னு பார்த்து புக்கை பார்த்து எடுத்துங்க. வேதாத்மகாயே இப்படின்னு வரும், அந்த மந்திரத்தை படிங்க. ஏன்னா தேடினீங்கன்னத்தை விட கிடைக்கும். நாமளாக சொல்கிறத விட படித்து பாருங்கள். அவரோட படம், பிரம்மனுடைய படம் இருந்துச்சுன்னா படத்தை வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் தொடுவதெல்லாம் பண்ணாகும். உங்களை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும். உங்களுக்குன்னு இல்லை, எனக்கு முதல் கொண்டு ஒரு பொருளை கொடுக்கும்போது விபூதி ஜபம் பண்ணி கொடுக்குறோம், வேலை செய்யுங்க நம்பிக்கை வரணும். ஜோதிடத்தை சொல்கிறபோது எப்படி திடமாக சொல்கிறோம், அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்பிக்கை வரணும். காலையில் விபூதி உசரமே இன்றைய நாள் இனி நான் பட்டை அடிக்கணும், குங்குமம் வைக்கிற போது இன்றைக்கு காசு பணம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சதை நம்ம எங்கே நினச்சி வைக்கிறோம்?